ஐபிசி தமிழ் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ உட்பட்ட 47 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினரை பறிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொழும்பில் இந்த இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சுமேந்திரன் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு தடையாக தற்போது நாடாளுமன்றத்தில் பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியொன்று செயற்படுகின்றது. இது அரசாங்கத்திற்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும், இந்த நிலையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ உள்பட்ட 47 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பறிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனிடையே இறுதிக்கட்ட யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சில தரப்பினர் கடந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுகின்றனர். யுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர்களையும் 54 ராணுவ வீரர்களையும் சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பேன் என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்ட நிர்வாக பணிப்பாளர் யஸ்மின் ஷூகா குறிப்பிட்டுள்ளார். இது எதிர்காலத்தில் பாரிய நெருக்கடியினை இலங்கைக்கு ஏற்படுத்தும் என அவர் மேலும் கூறியுள்ளார்.